வெல்கம் டு மை ஜர்னி. கனவுகளோட ஓட்டத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு நான் எழுத ஆரம்பிச்சேன். அதையே தான் என் டிப்ரெஷன்லேருந்து வெளியில வர்றதுக்கும் நான் பண்ணேன். ஆனா இந்த வாட்டி எழுதல. ஏதாச்சும் ஒரு நோட்ல எழுதுனா மற்றவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மொபைல்ல இருக்க நோட்ஸ்ல டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என் மனசுல இருந்த அவ்வளோ கோவங்களையும் வெறுப்புகளையும் கேள்விகளையும் வார்த்தைகளா கொண்டு வந்தேன். ஒவ்வொரு வாட்டி அதில் டைப் பண்ணும் போதும் கண்ணீரோட தான் டைப் பண்ணுவேன். அந்த அளவுக்கு மனசு ஃபுல்லா வலியும் வேதனையுமா இருக்கும். ஒருத்தங்க உண்மையாவே என் கூட இருந்தா எவ்வளோ ஆறுதலா இருந்திருக்குமோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் மொபைல் நோட்ஸ்ல டைப் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அது மட்டும்தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அன்னைக்கு நான் டைப் பண்ண விஷயங்களை தான். இதுல இருக்கிற ஒரு ஒரு வார்த்தைகளையும் திரும்பி ஒரு வாட்டி கூட லைஃப்ல படிச்சிட கூடாதுன்னு தான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லியும் டைப் பண்ணிட்டு இருந்தேன் நான். வீக்லி த்ரைஸ்ன்னு மாறிச்சு. அப்புறம் 2 வீக்ஸ் ஒன்ஸ்ன்ற மாதிரி மாறிச்சு. April 2nd 2021 3 மணி 7 நிமிடம் மதியம். இந்த டைமுக்கு அப்புறம் என் மனசுலையும் மூளையிலையும் எந்த வார்த்தைகளுமே இல்லை. ஒரு பெரிய பாரமே இறங்கின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.